அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணி பெட்டில் போய் படுத்துட்டு ரக் எடுத்து பூத்திட்டு நர்ஸ் 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 ஸ்ட்ரிப்ஸை போடுங்க நர்ஸ் ஸ்ட்ரிப்ஸை போடுங்க ஸ்ட்ரிப்ஸ் போடுங்க ப்ரொடியூசரா அப்படின்னு படுத்துக்குவார். ப்ரொடியூசர் போய் கதவை திறந்து என்ன கார்த்தியம்னா பயமான ஃபிலோஜரம்பா இல்லைப்பா சொல்லுங்கப்பா அப்படின்வார். இன்னும் எப்போ சரியா இல்லையே தெரியலையே, நேற்றுக்கு ஒரு கிளப்பில் உங்களை சாயந்தரம் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க. கிளப்பில் தான் இருந்தார், அடையார் கிளப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறத சொல்லி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. கிளப்பில் உங்களை பார்த்ததா சொன்னாங்களே அப்படின்னா அங்கே தான் போனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படியே தொண்டையெல்லாம் நைட்டே வந்து அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு. என்ன செய்வீங்க நீங்கள்? ஒருத்தன் வந்து வீட்டில் போய் பார்க்குறீங்க, அவர் வந்து உங்கள் இந்த மாதிரி சேரில் உட்காந்துருக்காரு, அவர் வந்து நடிக்க வரமாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து எப்பா நீ காசு கொடுத்துருக்கேன் நடிக்க வர மாட்டேங்கிற, என்ன நான் வாங்கின பணத்துக்கு பதில் சொல்லு, இப்போ வரையா வரலையா அப்படின்னு நீங்கள் அதட்டி கேட்கலாம். ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டு ஹை டெம்பரேச்சர்னு அவர் சொல்லுவார். புரியுது உங்களுக்கு? அவர் வந்து ஜாலியாக அங்கே கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீமு அங்கே எல்லா விதமான சாப்பாடு வசதிகளும் கிடைக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவர் படுத்திருப்பார். நீங்கள் ஃபீவரு உடம்பு முடியல, எந்திரிக்கவே முடியல, நடக்கவே முடியலன்னு சொல்கிறவொன்னே நீங்கள் எப்படி எந்திரிச்சு கூப்பிட்டு வருவீங்க? வாப்பா ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்லைன்னு கூப்பிட்டு வருவீங்களா?